ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் லெசன் 2ஓட கிராமர் பாயிண்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கியோட கிராமர் பாயிண்டில் சோ திஸ் சிகாய்மாஸ் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை பற்றி தான் படிக்க போகிறோம். ஏன்னா அந்த 2 வார்த்தையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்தை எங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணுங்கிறத தான் நம்ம இதில் பார்ப்போம். இந்த 2 வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கொரேவா ஜிஷோ தெஸ்கா ஹை சோ திஸ். இப்போ ஏன் என்ன கேட்குறாருன்னா, இது ஒரு டிக்ஷனரியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கரெக்டு அப்படிங்கிறாரு. இப்போ சோ திஸ்க்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஆமாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சோ திஸ். செகண்ட் ஒன், கொரேவா ஷின்புன் தெஸ்கா ஹை சோ திஸ். ஏன் என்ன கேட்குறாரு, இது ஒரு டிக்ஷனரியான்னு கேட்குறாரு. அதுக்கு பிஇ வந்துட்டு ஆமாம் அது டிக்ஷனரி தான் அப்படிங்கிறதுக்கு ஹை சோ திஸ் அப்படிங்கிறாரு. சிம்பிளாக இதுக்கு தமிழில் சரிதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க சரிதான், அது ஒரு டிக்ஷனரி தான், ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ இது வந்துட்டு ஒரு டிக்ஷனரியா அப்படின்னு திரும்ப கேட்குறேன். ஆனால் அது ஒரு டிக்ஷனரி கிடையாது, அது ஏதோ ஒரு புக்கு, அது என்னன்னெலாம் தெரியாது. அப்போ இது டிக்ஷனரி கிடையாது அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, குரேவா கசாதெஸ்கா ஈஏ சிகாய்மாஸ். இப்போ ஏன் என்ன கேட்குறாரு, இது ஒரு அம்ப்ரல்லாவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பி என்ன சொல்கிறாரு, இல்லை கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஈஏ சிகாய்மாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிகாய்மாஸ் அப்படின்னா ஆப்போசிட் டு சோதிஸ். சோதிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். சோதிஸ்னால் ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் சிகாய்மாஸ்னால் கிடையாது, நீங்கள் சொன்னது கிடையாது, தப்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்கு இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு டவுட் வரலாம். அதனால் அந்த டவுட்டு இப்போயே நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோ திஸ்ன்னு இருக்கே, இப்போ இதுக்கு அப்படியே நம்ம நெகட்டிவ்க்கு மாற்றணுன்னா, நம்ம ஃபஸ்ட் லெசனில் கிராமர் பாயிண்ட் படித்தோம்ல, ஜாரிமாசன் படித்தோமா, அது எதுக்கு அப்படியே தெஸ்ஸை நெகட்டிவாக மாற்றணுன்னா ஜாரிமாசன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சோ திஸ்க்கு பதிலாக சோ ஜாரிமாசன் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கை பார்த்துட்டு இது ஒரு அம்ப்ரெல்லாவா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை இது கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஈஏ சிகாய்மாஸ் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நான் அதுக்கு பதிலாக ஈஏ சோ ஜாரிமாசன் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? பண்ணவே கூடாது, இங்கே பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோ ஜாரிமாசன் அதுக்கு அர்த்தம் தமிழில் என்னென்னா அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துல இருக்கேன். அப்போ அவனுங்க கேட்குறாங்க, நம்ம விளாட போகலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், இல்லை வேணாம், நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, ஏன் உனக்கு விளாட பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு திரும்ப நான் சொல்கிறேன், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக நான் என்ன பதில் சொன்னேன், இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நான் வந்துட்டு சோ ஜனாய்தஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், சிகாய்மாஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிடையாது நீ சொன்னதே தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, 2 யூஸ் பண்ணுறதும் கரெக்டு தான். ஆனால் வந்துட்டு சோ ஜனாய்தஸை நம்ம சிகாய்மாஸ் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சிகாய்மாஸை சோ ஜனாய்தஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு ஒரு யூனிவர்சல் ட்ரூத், பூமி வந்துட்டு சூரியனுக்குள்ளே போனால் சூரியனே நசுங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஈஏ சிகாய்மாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு ஈஏ சோ ஜாரிமாசன் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படியே நான் சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ உங்களுக்கு சோ திஸ் சிகாய்மாஸ் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சொரேவா ஷாப்பு பென்சிரு திஸ்கா ஈஏ போரு பென்தெஸ். இப்போ இதில் ஏ சொல்கிறாரு, இது ஒரு டிப் பென்சிலா, மெக்கானிக்கல் பென்சில், ஷார்ப்பு பண்ணுற பென்சில் இல்லைங்க. ஏன்னா ஷார்ப்பு பென்சிலு அப்படின்னு இருக்குது, ஆனால் ஷார்ப் பண்ணுற பென்சில் இல்லை,
அது ஆக்சுவலாக டிப் பென்சில், மெக்கானிக்கல் பென்சில். ஓகேங்களா? ஸோ இப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு டிப் பென்சிலான்னு கேட்குறாங்க. அதுக்கு பி சொல்கிறாரு, இல்லை இது ஒரு பால் பென் அப்படின்னு சொல்கிறாரு. போர் பென்னா பால் பென். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சிகாய் மாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இல்லை இது ஒரு பால் பென்னு சொல்லிட்டாரு, பி சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இது ஒரு புக்காக கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு இல்லை கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்போ என்னையாது திரும்ப அவர் கேட்பார். அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க இது ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 சென்டென்ஸாக இழுத்து அடித்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே சென்டென்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கோட கிராமர் பாயிண்ட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் பார்க்கலாம். பாய்.